பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றுக்கு நாம் பார்த்த வேத பகுதியில் கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிற கனிகளின் மூலமாக அறிந்து கொள்ளாங்கிறது குறித்து பார்த்தோம். அவங்க வெளிப்படுத்துகிற கனினா என்ன, அவங்களுடைய சுபாவங்கள், அதாவது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்த்தோம். அதற்கு உதாரணமாக பேயூரின் குமாரனாகிய பீலேயாமை வச்சு பார்த்தோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னாகமம் 22வது அதிகாரத்துலேருந்து 24வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை வாசிச்சோம்னா நமக்கு புரியும். இதை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். அப்படி இந்த பீலேயாம் இடத்துலேருந்து நம்ம இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அதாவது எப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாது, யாரை நம்பி நம்ம போகக்கூடாது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம குறிப்பாக சில வேத பகுதிகளை வைத்து பார்ப்போம். அதற்கு இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வசனம் யோசுவா 13வது அதிகாரம் வசனம் 22. ஜோஷுவா சாப்டர் 13 verse 22. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். இந்த வசனம் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவங்க சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகளுக்கு போய் அநேகரை வெட்டி போட்டதை பத்தி குறிப்பிடுது. அதுல முக்கியமா பேயோரின் குமாரனாகிய பாலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல இந்த பாலாம்ன்றதும் பீலேயாம்ங்கிறதும் வேறு வேறு ஆட்கள் இல்லை, ஒருத்தரே. இந்த பீலேயாம ஆங்கிலத்துல கூட பாலாம்னு தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இந்த பாலாம இந்த இடத்துல என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குறி சொல்லுகிறவனையும். அப்படி குறி சொல்லுகிறவனா அந்த பாலாம் இருந்திருக்காரு. அதனால்தான் அவரை கள்ள தீர்க்கதரிசின்னு பார்த்தோம். நம்ம தீர்க்கதரிசனா நேற்றுக்கு என்னன்றதை பார்த்தோம் இல்லையா. தீர்க்கதரிசிகளானவர்கள் ஆண்டவரத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நம்மளுக்கு அறிவிக்கிறவர்களா இருக்காங்க. அப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி குறி சொல்கிற காரியங்களோடு இருப்பாங்க. அதுல முக்கியமா இவரோட குணாதிசயங்களை பார்த்தோம்னாலே ஏன் இவர் இப்படி குறி சொல்கிறவர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கிறதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் முதலாவதா இஸ்ரவேலரை அல்ல, வேறொரு குலத்தை சார்ந்தவர். அதனால்தான் அவர் அநேக தெய்வங்களை சேவிக்கிறவராக இருந்திருக்காரு. அப்படி அதுல இருந்தெல்லாம் குறி சொல்லி சம்பாதிச்சு வந்திருக்காரு. அதுல கர்த்தரே மெய்யான தேவன்னு தெரிஞ்சுட்டு அவரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அவரை உண்மையா நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு பலிபீடங்களை கட்டி அதுல பலிகளை செலுத்தி அவரிடத்துல இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்றதுக்கு முனைப்போடு இருக்காரு. அதனால்தான் பாலாகுன்ற அரசன் அந்த இஸ்ரவேலர்களை சபிக்க கேட்டுக்கொள்ளும் போதும் அவர் 3 இடத்துல அந்த பலிபீடங்களை கட்டி பலி செலுத்துறாரு. அப்போ அவருக்கு அதற்கான முறைமைகளை தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பலிகளை ஏறெடுத்து அவரை நோக்கி உண்மையா பார்க்கும் போது அவர் பலிதல் அளிக்கிறாருங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அதற்காகவே செயல்படுற ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் அவர் கள்ள தீர்க்கதரிசியா இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, வழக்கமா தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆதாயத்துக்காக அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த பிலேயாம் எனப்படுகிற பாலாம் என்ன பண்றாரு, அந்த கூலிக்கு ஆசைப்படுறாரு. அதாவது அந்த பாலாகுன்ற அரசன் இஸ்ரவேல் மக்களை சபிச்சாங்கன்னா கிடைக்கிற கூலிக்காக ஆசைப்பட்டு, அதாவது அந்த பாலாகு ஆட்களை அனுப்பி இந்த பிலேயாம் இடத்துல எங்களோடு கூட வரணும், அந்த இஸ்ரவேலர்களை சபிக்கணும் அப்படின்னு கேட்கும் போதே ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு. அப்ப அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஆள் அனுப்பும் போது அந்த கூலி அவங்க அதிகப்படுத்துறாங்க. அப்படிங்கிறதுக்காக அவர் விழுந்து போய் அதற்காகவே ஆண்டவரத்தில் திருப்பியும் போய் கேட்கிறாரு. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஆண்டவர் வேண்டான ஒரு மறுத்த ஒரு காரியத்தை திருப்பியும் செய்ய முற்படுவாரா? நிச்சயமா இல்லை. அதனாலேயே இவர் ஒரு குறி சொல்கிறவர், அதற்கு அந்த கூலிக்கான ஆதாயத்திற்காக பிழைக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு ஆண்டவரிடத்துல உண்மையான பயபக்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அப்படி உண்மையான பயபக்தி இருந்தா ஆண்டவர் வேணான்னு சொன்ன காரியத்தை முற்படுறது மாத்திரம் இல்லை, அவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. 3 முறையுமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று தெரிந்திருந்தும் அந்த கூலிக்கு ஆசைப்பட்டு பாலாக இடத்துல போயிட்டு ஒரு தவறான போதகத்தை சொல்றாரு இல்லையா. அதை குறித்து நம்ம என்னாகமம் 31வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் பார்த்தோம்னா தெரியும். எப்படிப்பட்ட போதகத்தை சொல்றாரு, ஆண்டவருக்கு இவங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமா இருக்கு, அதனால நான் உனக்கு ஃபேவரா ஒன்றும் பண்ண முடியாது பாலாகு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு,
இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவரே வெறுக்கணும்னா நீ இன்னொரு காரியம் பண்ணலாம். அவங்கள வேசித்தனமான காரியங்களுக்குள்ளார ஈடுபடுத்த, விக்கிரகங்களை சேவிக்க வச்சு அதற்கு படைக்கப்பட்டவர்களை சாப்பிடவை, இப்படிங்கிற மாதிரியான காரியங்களை கற்பித்து கொடுத்துட்டு போறாரு. இப்படி சொன்னதுனால்தான் அந்த பாலாகும் அந்த அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நயம் காட்டி அதற்குள்ளார நடத்துறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நல்ல தீர்க்கதரிசி செய்வாரா? நிச்சயமா கிடையாது. அதனால்தான் அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அப்படி குறி சொல்கிறவன்னு சொல்லிட்டு இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. இதை நம்ம அறிந்து கொள்கிறது மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்? நம்மளுக்கு சில நேரங்களில் தீர்க்கதரிசிகள் இடத்துலேருந்து ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இதை நம்ம பழக்கப்படுத்திட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எந்த தீர்க்கதரிசியும் நாடி ஓடி போய் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. அது ஒரு குறி சொல்கிற விதமாக மாறி போகிற மாதிரி இருக்கும். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆண்டவரிடத்துல அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் நம்மளுக்கு வார்த்தைகளை அறிவிக்கிறாராங்கிறது காத்திருக்கணும். அப்படி இல்லாம ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி நம்மளுக்காக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்காரு, அதுவும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால திருப்பியும் இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகளை தேடி ஓடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் யாருன்னு நம்மளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. அதற்கு ஒரு அடிமைத்தனம் நம்மளுக்கு வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அநேக பேரை நம்ம நாடி ஓடுவோம். அதுல கள்ள தீர்க்கதரிசிகள் கிட்ட கூட சில நேரங்களில் மாட்டிப்போம். அதனால தவறான உபதேசங்களுக்குள்ளார போயிடுவோம். அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தபடியான தீர்க்கதரிசிகளை நாடி ஓடி போகிறது நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சுன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்க மாட்டோம். அந்த காத்திருப்பை மீறி சில நேரங்கள்ல இந்த தீர்க்கதரிசிகளை விட்டுட்டு ஆண்டவர் பதிலளிக்காத போது சவுல் ராஜா எப்படி குறி சொல்கிறவர்களையும் அதே போல கோல்காரர்களையும் பேய்னால, அதாவது ஆவியின் மூலமா பதில் சொல்கிறவர்களெல்லாம் பார்த்தாங்க. அந்தபடியான விழுதலான செயலுக்குள்ளாரெல்லாம் போயிடுவோம். அப்படி தவறான செயலுக்குள்ளார நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு இந்தபடியான வார்த்தைகளை காண்பிக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு நம்ம உணர்வுள்ள இதயத்தோடு நடந்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்துல அவருக்கு காத்திருந்து அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். இந்த மாதிரியான ஆட்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமா நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு நீரே போதுமானவர் ராஜா. உம்மிடத்திலிருந்து வருகிற பதிலுக்காக நாங்கள் காத்திருக்க பழகிக்கணும் தகப்பனே. அநேக தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாம உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்றதற்கு எங்களுக்கு இந்த வார்த்தைகளை காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, இது நாள் வரைக்கும் நாங்கள் இந்தபடியான காரியங்களில் முற்பட்டிருந்தா இந்த நாளில் உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. நீர் அப்பா இரக்கத்திலும் நீடிய பொறுமையிலும் சாந்தத்திலும் அப்பா தயுள்ளவர் ராஜா. அப்படியா எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அப்பா உமக்கு காத்திருக்கிற அந்த குணத்தை எங்களுக்கு தந்தருமாறு உம் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.